ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. ஆயிட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இருக்குது. வெந்தயம் வந்து இப்போ ஒரு 30 செகண்ட்ஸாக வந்து வதங்கி இருக்கு. 12 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன வந்து சாப் பண்ணியிருக்கிறேன். 12 வெங்காயம் இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளி இருக்குது 150 கிராம் உள்ளி. கார்லிக் வந்து 150 கிராம்ஸ் இருக்குது. உங்களுக்கு வெட்டணும்னா நீங்கள் வெட்டி போடலாம், பட் முழுசாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன வெட்டி இருக்கிறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் வதங்க விடுவோம். இந்த உள்ளி வந்து ஒரு 3 நிமிஷமாக தான் வதங்கி இருக்கு. என்ன வதங்க விடணும். இந்த உள்ளி வந்து 5 நிமிஷமாக வதங்கி இருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜெஃப்னா கறி பவுடர் இருக்குது. பட் உங்களுக்கு கூட உரைப்பு வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பழப்புளி வந்து இருக்குது. இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விடுங்க. இந்த தூள் போட்டால் பிறகு ஒரு 2-3 நிமிஷம் இதை அவிய விடுவோம். அப்போ தான் தூள் வாசம் வந்து இல்லாமல் போகும். ஸோ நான் தண்ணி விட்ட காரணம் வந்து தண்ணி விடாட்டிக்கு இந்த ஸ்பைசஸ் வந்து பேர்ன் பண்ணும். இப்போ இதை 2 நிமிஷம் வந்து அவிய விடுவோம். இது 2 நிமிஷமாக வந்து தூள் போட்ட அப்புறம் வதங்கி கொண்டிருக்கு. 200 மில்லி லிட்டர் வந்து தேங்காய் பால் வந்து புழிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் இதில் விடுங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணுமாண்டு. இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு ஒரு 4 இல்ல 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடுவோம். இப்போ இதில் 5 நிமிஷமாக வந்து இதில் கொதிச்சோன்னு இருக்குது. மிக்ஸ் பண்ணி போட்டு இதை இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் ஹீட்டை வந்து கூட்ட போகிறேன். மீடியத்துக்கும் ஒரு ஹையுக்கும் இடையில் வந்து விட போகிறேன். விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறேன் கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு. ஓகே, இது இப்போ வந்து ஆல் டுகெதர் வந்து 9 நிமிஷம் வந்து இது கொதிச்சு பண்ணிருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு எனக்கு இந்த கிரேவி திக்னஸ் காணும். பட் உங்களுக்கு காணாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை வந்து மூடாமல் திறந்து போட்டு அவிய விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் எங்களோட மம்மி யாழ்ப்பாண முறைப்படி செய்கிற உள்ளி கார்லிக் கறி. இப்போ இது செய்து முடிஞ்சுது.